வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ நாம நேரா விஷயத்துக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு காலையில நீங்க ரொம்ப அவசரமா வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, டிராஃபிக்ல யாராவது உங்க வண்டிய ரொம்ப ஆபத்தான முறையில முந்தி சென்றிருக்கலாம். அந்த நொடியில உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிச்சிருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அப்படி இல்லைன்னா காலையில எழுந்த உடனே சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்க்குற ஏதோ ஒரு நெகட்டிவான செய்தி உங்களை அந்த நாள் முழுவதுமே ஆத்திரமடைய செஞ்சிருக்கலாம். ம் இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே? ஆனா நாம பொதுவா என்ன நினைப்போம்? இந்த கோவமும் வெறுப்பும் நம்ம காருக்குள்ளேயோ இல்ல நம்ம மூளைக்குள்ளேயோ மட்டும் முடுங்கி போயிடுது, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆய்வுகள் நாம நினைக்கிறது முற்றிலும் தவறுன்னு சொல்லுது. நம்மோட கோவமும் எண்ணங்களும் இயற்பியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏன் இயற்கையின் ஐம்பூதங்களையும் பௌதிக ரீதியா மாற்றுது அப்படிங்கிற அதிர்ச்சியூட்டும் உண்மையை ஆராயறது தான் இன்னைக்கு இந்த அலசலோட முக்கிய நோக்கமே. மிகச்சரியா சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு நாம அலச போற ஆதாரங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவ. குவாண்டம் இயற்பியல் ஆய்வுகள், நரம்பியல் நிபுணர்களோட தரவுகள், அப்புறம் நடத்தை உளவியல் கட்டுரைகள்னு பல கோணங்கள்ல இருந்து தகவல்களை நம்ம திரட்டி இருக்கோம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஆணித்தரமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மனித உணர்வுகள் அப்படிங்கிறது வெறும் ரசாயன மாற்றங்கள் மட்டும் கிடையாது. பின்ன வேற என்ன? இது ஒரு கண்ணுக்கு தெரியாத வைஃபை நெட்வொர்க் போல செயல்பட்டு இந்த உலகத்தையே நொடிக்கு நொடி மாத்திக்கிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாம முழுமையா டீகோட் செய்ய போறோம். அந்த வைஃபை ஒப்பீடு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. எப்படி சொல்றீங்க? இப்போ நம்ம வீட்ல இருக்கிற வைஃபை அலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனா அது உலகின் எந்த மூலையில இருப்பவரையும் டேட்டா மூலியமா இணைக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதே போலதான் நம்மளோட உணர்வுகளும் சுற்றியுள்ள வளிமண்டலத்தையே மாற்றுது அப்படின்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒப்பீட்டை புரிஞ்சுக்க நாம சேகரிச்சு வச்சிருக்கிற குறிப்புகள்ல இருக்கிற கர்மாவின் புதிய கணிதம், அதாவது த நியூ மேத் ஆஃப் கர்மா, அந்த தியரியிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஆரம்பம். நான் இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான விஷயம்னு நினைச்சேன். ஆனா அவங்க இத முறையான சமன்பாடுகளாவே விளக்கியிருக்கிறாங்க. ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த நடத்தை உளவியல் மாடல். இந்த 4 சமன்பாடுகள் மனிதர்களோட தினசரி உணர்வு பரிமாற்றங்களை மிக துல்லியமா கணக்கிடுது. ஓ, முதல் சமன்பாடு என்ன சொல்லுது? முதல் சமன்பாட்டை எடுத்துக்குவோம். மைனஸ் கூட்டல் மைனஸ் சமம் முடிவற்ற சுழல், அதாவது இன்ஃபினிட் லூப். ஒரு நிஜ வாழ்க்கை பரிஸ்திதி மூலமா இத நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்றார் அல்லது உங்களை ஏமாற்றார்னு வச்சுப்போம். இது ஒரு நெகட்டிவ் செயல், அதாவது மைனஸ். ஒரு நிமிஷம், சாதாரண பள்ளிக்கூட கணிதத்துல 2 மைனஸ் சேர்ந்தா அது பிளஸ் ஆகிடணுமே? அதுதான் எங்க ட்விஸ்ட். அவங்க செஞ்ச மைனஸ்க்கு பதிலடியா நாமும் பழிவாங்க நினைக்கும் போது அது முடிவற்ற சுழலா மாறுது. அது எப்படி? ஏன்னா உணர்ச்சிகளோட உலகத்துல பழிவாங்குதல் அப்படிங்கிறது கணக்க தீர்ப்பது கிடையாது. ஒரு தீய செயலை இன்னொரு தீய செயலால அழிச்சிட முடியாது. கரெக்ட். நீங்க பதிலடி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு மேலும் ஒரு வலியை உருவாக்குது. அவங்க மறுபடியும் உங்களை தாக்க நினைக்கிறாங்க. இது ஒரு இன்ஃபினிட் லூப்பா தலைமுறை தலைமுறையா தொடரும் பகையா மாறிடுது. ஒரு புதிய கர்மவினை அங்கே ஆரம்பிக்குது. ஓஹோ, இப்ப புரியுது. அப்படியானால் இரண்டாவது சமன்பாடு இதுக்கு ஒரு தீர்வா அமையுது இல்லையா? ஆமா, அதாவது மைனஸ் கூட்டல் பிளஸ் சமம் 0. ஒருவர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் நாம அவரை மன்னிக்க முடிவு செய்யும் போது அந்த சுழல் உடைக்கப்படுது. அங்கே கர்மாவின் கணக்கு முடிஞ்சிருது. மிகச்சரி. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒருத்தரை மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலவீனமா தானே பார்க்கப்படுது. சமூகம் வேண்டுமானால் அப்படி பார்க்கலாம். ஆனா அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இதுதான் மிகப்பெரிய பலம். எப்படி? ஒருவர் தீமையை நன்மையால எதிர்கொள்ளும் போது அவர் எதிராளியோட வெறுப்ப தனது கருணையால முழுமையா உறிஞ்சிடுறார். அதாவது அப்சார்ப் பண்ணிடுறார். ஆமா, தவறு செஞ்சவர் தன் நிலையில தாழ்ந்து போனாலும் மன்னித்தவர் தனது மன அமைதியை தக்க வச்சுக்கிறார். இது ஒரு எனர்ஜி நியூட்ரலைசேஷன். சரி, ஆனா 3வது சமன்பாடு தான் பலருக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் கூட்டல் மைனஸ் சமம் நிலை மேம்பாடு, அதாவது லெவல் அப் கிரேட். நாம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம், நமக்கு தொடர்ந்து கெட்டதே நடந்தா அது எவ்வளவு பெரிய அநீதி. இது எப்படி நம்ம கடந்து வர்றது? இது ரொம்பவே கடினமானதுதான். ஆனா இந்த சமன்பாடு கூறுவது என்னன்னா, ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் ஒருவர் தனது நற்குணத்தை விட்டுவிடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது சாதாரண நற்செயல்ல இருந்து அதி உயர் மன உறுதியா மாறுது. எமோஷனல் ரெசிலியன்ஸ்.
எக்ஸாக்ட்லி. அவரோட ஆன்மாவோட நிலை அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆகுது. இந்த நெருக்கடியை தாங்கும் மனநிலை தான் அவரை ஒரு வலிமையான மனிதரா மாற்றுது. ரொம்ப ஆழமான விளக்கம் இது. 4வது சமன்பாடு பிளஸ் கூட்டல் பிளஸ், அதாவது எதிர்பார்ப்புகளற்ற அகங்காரமற்ற அன்பின் பரிமாற்றம். ஆமா, இது ஒரு இலட்சிய நிலை, ஐடியல் ஸ்டேட். ஆனா இந்த கூட்டல் கழித்தலுக்கு பிறகு இந்த மாடல்ல ஒரு பெருக்கல் விதியும் இருக்குதே. ஆமா, மல்டிப்ளையர் ரூல். அதுதான் பூஜ்யம்தால் பெருக்கும் விதி. நாம ஒரு சிறிய ஆப்பிள் விதைய நட்டா அது மரமாகி ஆயிரக்கணக்கான பழங்களை தருது இல்லையா? அப்படி நாம செய்யற ஒரு சிறு செயலும் பல மடங்காக திரும்ப வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த பெருக்கல் விதியில ஒரு பெரிய சிக்கல் இருப்பதா ஆய்வுகள் கூறுதே. மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பிரபஞ்சம் நமது செயலின் அளவை அளவிடுவதில்லை, அந்த செயலுக்கு பின்னால் இருக்கிற நமது எண்ணத்தை தான் அளவிடுது. இன்டென்ஷன். ஓ. இப்போ நீங்க ஒரு ₹1,00,000 யாருக்காவது தானம் செய்றீங்கன்னு வச்சுப்போம். ஆனா உங்க மனசுக்குள்ள நான் எவ்ளோ பெரிய தர்மவான் தெரியுமா, இத மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிற அகங்காரம் இருந்தா, அந்த ஈகோ தான் இங்க பூஜ்யம். கரெக்ட். கணித விதிப்படி எவ்ளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அத பூஜ்யம்தால் பெருக்கினால் விடை என்ன? பூஜ்யம் தானே. ஆமா, உங்க செயலோட ஒட்டுமொத்த பலனும் பூஜ்யமாகிடுது. ஓ, அப்படியானால் நாம வெளியே செய்யற செயல்களை விட உள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நம்ம தினமும் டிவிலயோ அல்லது செய்திகளிலேயோ ஏதோ ஒரு கொடூரமான குற்றவாளிய பார்த்து இவனையெல்லாம் தூக்குல போடணும், இவனுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சாபமிடுறோமே. நாம வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான், நாம எந்த தவறும் செய்யலையே. இந்த கோபம் எப்படி நம்ம பாதிக்கும்? இதத்தான் புத்தரோட புகழ்பெற்ற தணர் உதாரணத்தோட நமது தரவுகள் ஒப்பிடுது. அந்த நெருப்புத்தணல் கதை தானே. ஆமா, கோபம் அப்படிங்கிறது அடுத்தவர் மீது வீசுவதற்காக நாம கையில் எடுக்கிற நெருப்பு தணல். அது முதல்ல சுடுவது நமது கையத்தான். ஆழமான கருத்து. இத நீங்க உயிரியல் ரீதியா பார்த்தால் இன்னும் தெளிவா புரியும். நீங்க அந்த செய்திய பார்த்து கோபப்படுற அந்த நொடியில உங்க மூளையில கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பெருமளவுல வெளியாகுது. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தானே. நிச்சயமா. அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது சட்டத்தின் கைகள்ல இருக்கு. ஆனா உங்க ரத்த அழுத்தம் எகிரிடுது, உங்க உடல் நலனும் மன அமைதியும் அந்த நிமிஷமே கெட்டு போயிடுது. அது மட்டுமில்லாம சமூக வலைத்தளங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு குற்றவாளியை அல்லது ஒரு தனிநபரை வெறுத்து தீர்க்கும்போது அது அந்த நபரை திருத்துவதற்கு பதிலா மேலும் மோசமானவரா மாற்றுதுன்னு உளவியல் தரவுகள் கூறுதே. அது ஏன்? ஏன்னா ஒரு மனிதன் ஏற்கனவே இருண்ட மனநிலையில, குற்ற உணர்ச்சியில அல்லது பிடிவாதத்துல இருக்கும்போது அவனை நோக்கி பாயும் அந்த ஒட்டுமொத்த நெகட்டிவ் அலைகள் அவனோட ஈகோவை தூண்டுது. ஓ, அவங்க திருந்த மாட்டாங்களா? மாட்டாங்க. அவன் தன்னை தற்காத்து கொள்ளும் நிலைக்குச் சென்று, அதாவது டிஃபென்சிவ் மெக்கானிசம், மேலும் மூர்க்கமாகிறான். கூட்டு வெறுப்பு என்பது ஒருபோதும் ஒருவரை திருத்தியதா வரலாறே இல்லை. இதை விளக்குவதற்கு நம்ம ஆதாரங்கள்ல ஒரு பழைய அரசனும் விறகு வெட்டியும் கதை சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது. அது குவாண்டம் இயற்பியலோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு முறை காட்டு வழிய சென்ற அரசன் தூரத்துல ஒரு விறகு வெட்டிய பார்க்கறான். திடீர்னு அரசன் மனசுல இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எழுகிறது. ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது? அதை விசாரித்த போதுதான் உண்மை தெரிஞ்சது. அந்த விறகு வெட்டி தன் மனதிற்குள்ள இந்த அரசன் மட்டும் செத்துப்போனா நான் இங்கிருக்கும் விலைமதிப்பற்ற மரங்களை விற்று பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆமா, விறகு வெட்டியின் மரண எண்ணம் அரசரின் மனசுல அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் எண்ணத்தை தூண்டிடுச்சு. இது கேட்பதற்கு ஒரு நீதிக்கதை போல் இருந்தாலும் இதை எப்படி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறாங்க? இத குவாண்டம் இயற்பியல்ல குவாண்டம் பின்னல், அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற கோட்பாட்டின் மூலமா விளக்குறாங்க. அது என்ன குவாண்டம் பின்னல்? பிரபஞ்சத்துல இருவேறு துருவங்கள்ல உள்ள துகள்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஒன்றில் ஏற்படும் மாற்றம் உடனடியாக மற்றொன்றில் பிரதிபலிக்கும். தூரம் என்பது ஒரு தடையே அல்ல. அப்போ நம்ம எண்ணங்களும் அப்படிதானா? கண்டிப்பா. அதே போலதான் நமது எண்ணங்களும். நாம வீசும் சாபங்களோ அல்லது மோசமான எண்ணங்களும் ஒரு பூமராங் போல இந்த பிரபஞ்ச வைஃபைல கலந்து பேரிடர்களா உருமாறி கடைசியில நம்மிடமே திரும்புது. ஒரு மனிதனோட எண்ணம் இன்னொரு மனிதனை பாதிக்கும் அப்படிங்கறத குவாண்டம் இயற்பியல் மூலமா ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நமது உணர்வுகள் உயிரற்ற பொருட்களையும் இயற்கையும் கூட மாற்றும் வல்லமை பெற்றவை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா டாக்டர் மசாரு எமோட்டோவோட தண்ணீர் சோதனை. ஆமா, ஒரு பாட்டில் இருக்கும் தண்ணீர் எப்படி மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கும்? டாக்டர் எமோட்டோவோட சோதனை அறிவியல் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திய ஒரு விஷயம். அவர் அடிப்படையில செஞ்சது என்னன்னா, சில தண்ணீர் பாட்டில்களை எடுத்துக்கிட்டார். ஒன்றின் மீது வெறுப்பு, அதாவது ஹேட் அப்படின்னும், மற்றொன்றின் மீது அன்பு அப்படின்னு எழுதி ஓட்டினார். சரி.
பல நாட்கள் அந்த தண்ணீரை நோக்கி அதே உணர்வுகளை வெளிப்படுத்தினார். பிறகு அந்த தண்ணீரை மிக குறைந்த வெப்பநிலையில உறைய வச்சு அதோட படிகங்களை நுண்ணோக்கி வழியா ஆராய்ந்தார். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தார். ரிசல்ட் என்னாச்சு? முடிவு ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்தது. வெளுப்பு காட்டப்பட்ட நீரின் படிகங்கள் ரொம்ப அசிங்கமா எந்த ஒரு வடிவமும் இல்லாம சிதைந்து காணப்பட்டுச்சு. ஓ, அப்போ அன்பு காட்டப்பட்ட தண்ணீர். அன்பு காட்டப்பட்ட நீரின் படிகங்கள் மிக நேர்த்தியா வடிவியல் ரீதியா, அதாவது ஜியோமெட்ரிக்கலா அழகா பனித்துளிகள் போல அமைந்திருந்தது. இதை நினைத்து பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. மனித உடல்லையும் 70% நீர்தான், இந்த பூமியிலையும் 70% நீர்தான் இருக்கு. கரெக்ட். அப்படியானால் தினமும் இணையத்திலையும் சமூக வலைத்தளங்கள்லையும் நாம கக்கித் தீர்க்கும் அந்த கோபமும் வெறுப்பும் நம்ம உடலையும் இந்த உலகத்தின் பெருங்கடல்களையும் எவ்வளவு பெரிய நஞ்சா மாத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. மிக சரியான கேள்வி. இந்த தாக்கம் தண்ணீரோடு மட்டும் நின்னுடல. வேற எதுல எதிரொலிக்குது? இயந்திரங்கள்லயும் இது எதிரொலிக்குது அப்படிங்கறத பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய உணர்வு திட்டம், அதாவது குளோபல் கான்ஷியஸ்னஸ் ப்ராஜெக்ட் நிரூபிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க உலகம் முழுவதும் பல இடங்கள்ல ஆரஞ்சு இயந்திரங்களை நிறுவியிருந்தாங்க. ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர். ஒரு நிமிஷம், இந்த ஆரஞ்சு இயந்திரங்கள் சரியா என்ன செய்யும் அப்படிங்கறத விளக்கிடுங்களேன். நிச்சயமா. இந்த இயந்திரங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னும் இல்லாம குவாண்டம் இரைச்சலை அடிப்படையாக கொண்டு முற்றிலும் சீரற்ற முறையில 0 மற்றும் 1 அப்படிங்கிற எண்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதாவது அடுத்து என்ன எண் வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஆமா, அதுதான் இதோட இயல்பு. ஆனா செப்டம்பர் 11, 2001, அதாவது 911 தாக்குதல் நடந்த அந்த நாள்ல ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்துச்சு. என்னது? ஒட்டுமொத்த உலகமே டிவி முன்பு உட்கார்ந்து பயத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைந்திருந்த அந்த தருணத்துல உலகில் உள்ள அனைத்து ஆரஞ்சு இயந்திரங்களும் வழக்கமான சீரற்ற தன்மையை இழந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை உருவாக்க தொடங்கிடுச்சு. இருங்க, இது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. மனிதர்களோட கூட்டு பயம் எப்படி எந்தவித உயிர்மற்ற எந்த நெட்வொர்க்லயும் இணைக்கப்படாத இயந்திரங்களோட சுற்றுகளையே மாற்றியமைக்கும். இது தற்செயலா நடந்திருக்க கூடாதா? பல அறிவியலாளர்களும் அப்படிதான் முதல்ல சந்தேகப்பட்டாங்க. ஆனா அந்த தரவுகளை பலமுறை பகுப்பாய்வு செஞ்ச போதும் அது தற்செயல் அல்ல அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. அப்படியா? மனிதர்களோட தீவிரமான கூட்டு உணர்வுகள் இயற்பியல் விதிகளையும் தாண்டி பருப்பொருளின் மீது ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது அந்த தரவுகள் மூலமா ஆணித்தரமா வெளிப்பட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியானால் இயற்கை எப்படி நமது உணர்வுகளுக்கு ஒரு கண்ணாடியா செயல்படுது அப்படிங்கறத பார்ப்போம். கண்டிப்பா. நாம ஆராய்ந்த குறிப்புகள்ல ஐம்பூதங்களும் எப்படி மனித உணர்வுகளை பிரதிபலிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனிதனோட கோபம் புவி வெப்பமடைதலாகவும் துக்கம் சுனாமியாகவும் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஒரு தனி மனிதனோட கவலை எப்படி கடல்ல சுனாமியை உருவாக்கும்? இது அறிவியல் பூர்வமா எந்த அளவுக்கு சாத்தியம்? இது ஒரு மேக்ரோ அளவிலான பிரதிபலிப்பு. ஒரு தனி மனிதனோட கோபம் நேரடியாக காடுகள்ல தீய உருவாக்குறதில்ல. அப்புறம் எப்படி? ஆனா மனித சமுதாயம் முழுவதும் ஆழமான பேராசையிலையும் கோபத்திலையும் செயல்படும்போது அதற்கான நமது செயல்கள், அதாவது அதீத தொழில்மயமாக்கல், இயற்கைய சுரண்டுவது, இதெல்லாம் புவி வெப்பமடைதலா பௌதீக ரீதியெல்லாம் உருமாறுது. ஓ, கோபம் என்பது நெருப்பு. நமது ஒட்டுமொத்த கோபத்தின் விளைவுதான் புவி வெப்பமடைதல். மிக சரி. அதே போல நீர் என்பது உணர்வுகளின் ஓட்டம். மனித சமூகம் ஒட்டுமொத்தமா மனச்சோர்வுலையும், அதாவது டிப்ரெஷன்லயும், இயற்கையின் வரம்புகளை மீறும் ஆசையிலையும் செல்லும்போது அதோட பௌதிக வெளிப்பாடு தான் பெருவெள்ளமும் சுனாமியும். புரியுது. அதாவது நமது உள்ளுணர்வுகளின் ஒட்டுமொத்த கூட்டுச் செயல்தான் வெளிப்புற இயற்கையா மாறுது. அப்படியானால் காற்று மனிதனோட நிலையற்ற மனதையும் கவனச்சிதறலையும் குறிக்குதான். உலக மக்களோட சிந்தனைகள்ல ஒருமுகத்தன்மை இல்லாம பதற்றத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கும்போது அந்த நிலையற்ற தன்மைதான் சூறாவளிகளாகவும் புயல்களாகவும் இயற்கை சமநிலைய சீர்குலைக்குது. அப்போ பூமி என்பது பொறுமையின் சிகரம். ஆனா மனிதனோட அகங்காரம் இறுகி பொறுமையின்மை அதிகரிக்கும்போது அது நிலநடுக்கங்களா வெடிக்குது. இறுதியா ஆகாயம். வெற்றிடமான ஆகாயத்தை நாம தேவையற்ற பயத்தாலும் நெகட்டிவ் எண்ணங்களாலும் நிரப்பும்போது அது ஓசோன் ஓட்டையாகவும் காற்றில் பரவும் புதிய பெருந்தொற்றுகளாகவும் பேண்டமிக்ஸா உருவெடுக்குது. இந்த ஐம்பூதங்களோட பிரதிபலிப்பை சுருக்கமா புரிஞ்சுக்க அந்த எதிரொலிக்கும் குகை குட்டி கதை மிகச்சரியா பொருந்தும். அந்த எக்கோயிங் கேவ் கதை தானே? சொல்லுங்க. ஒரு சிறுவன் குகைக்குள் சென்று நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு கத்துறான்.
குகை அதே பயமுறுத்தும் சத்தத்தை திருப்பி கொடுக்குது. ஹம், சிறுவன் பயந்து போய் தன் தந்தை கிட்ட சொல்ல அவர் நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு கத்திப்பார்னு சொல்றார். சிறுவன் அப்படி சொன்னதும் குகை ஒரு அற்புதமான அமைதியை திருப்பி கொடுக்குது. வாவ். இந்த உலகமும் அப்படிதான். நாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் பிரபஞ்சத்திடமிருந்து பல மடங்காக திரும்ப கிடைக்கும். மிக அருமையான ஒப்புமை இது. ஆனா இங்குதான் ஒரு நடைமுறை சிக்கல் வருது. என்னது? இதையெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தினமும் சமூக வலைத்தளங்கள்ல வரும் ஆத்திரமூட்டும் செய்திகளை பார்க்கும்போது எப்படி நாமே கட்டுப்படுத்திக்கிறது? ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. இந்த உளவியல் வலையில இருந்து, சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல இருந்து நாம எப்படி தப்பிப்பது? இத புரிஞ்சுக்க நாம டேனியல் கோல்மேனோட அமிக்டாலா ஹைஜாக் அப்படிங்கிற தியரிய பார்க்கணும். அமிக்டாலா ஹைஜாக். நமது மூளைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் விளக்குங்களேன். நம்ம மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு சிறிய பகுதி இருக்கு. இது ஆதிகால மனிதர்களுக்கு ஆபத்தை உணர்த்தும் அலாரமா செயல்பட்டது. ஒரு சிங்கம் எதிரே வந்தா பயத்தை அல்லது கோபத்தை தூண்டும் பகுதி இதுதான். சரி. அதே மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதியும் இருக்கு. இது தர்க்க ரீதியா சிந்தித்து முடிவெடுக்கும் பகுதி. லாஜிக்கலா யோசிக்கிற பகுதி. கரெக்ட். சமூக வலைத்தளங்கள்ல வர்ற ஆத்திரமூட்டும் செய்திகளை பார்க்கும்போது உங்க அமிக்டாலா அத உயிருக்கு ஆபத்தான விஷயமா நினைச்சு உடனே ஆக்டிவேட் ஆகிடுது. ஓஹோ. அது உங்க தர்க்க ரீதியான மூளையை முடக்கி உங்க கட்டுப்பாட்டை முழுமையா ஹைஜாக் செஞ்சிடுது. இதனால நீங்க லாஜிக்கா யோசிக்காமலேயே மோசமான கமெண்ட்களை பதிவு செய்றீங்க. ஓ, அதனாலதான் பல நேரங்கள்ல நம்ம கோபமா எதனும் டைப் செய்து விட்டு பிறகு ஏன் அப்படி செய்தோன்னு வருந்துருமா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இதோட மிரர் நியூரான்கள் செய்யும் வேலையும் நம்ம கவனிக்கணும். ஆஷ் கன்ஃபர்மிட்டி சோதனை இதை தெளிவா நிரூபிக்குது. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து முடிவெடுக்கும் சோதனை தானே? ஆமா, ஒரு கூட்டத்துல உள்ளவங்க தெரிஞ்சே ஒரு தப்பான பதில சொல்றாங்க. அத பார்த்து கூட்டத்தோட நாமும் சேர்ந்துட வேணும் அப்படிங்கிற அழுத்தத்தினால 75% மக்களும் தெரிஞ்சே அதே தப்பான பதில சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கே. மற்றவர்களோட கோபத்தை நாம எப்படி அறியாமலேயே காப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர் கிணற்றுல யாரோ விஷம் கலந்துட்டாங்க. அந்த தண்ணீரை குடித்த ஊரே பைத்தியமாகிடுச்சு. அதுல தப்பித்த ஒருவன் மட்டும் அந்த தண்ணீரை குடிக்காம இருந்தான். ஆனா ஒட்டுமொத்த ஊரே பைத்தியமா இருக்கும் பொழுது அவன் மட்டும் இயல்பா இருப்பதை பார்த்து அந்த பைத்தியக்கார ஊர் அவனை பார்த்து பைத்தியம்னு கல்லெறிந்தது. அருமையான கதை. இந்த சமூக வலைத்தள உலகமும் அப்படி ஒரு பைத்தியக்கார கிணறுதான். அதிலிருந்து தப்பிக்க நமக்கு வலுவான தற்காப்பு கருவிகள் தேவை. சர்வைவல் டூல் கிட். அந்த தற்காப்பு கருவிகளை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் வேண்டும். இந்த ஆய்வுகள் 3 முக்கியமான கருவிகளை முன்வைக்குது. என்னென்ன கருவிகள்? முதல் கருவி அறிவாற்றல் விலகல், அதாவது காக்னிட்டிவ் டிஃப்யூஷன். இது ஒரு சாட்சி பாவ மாதிரி. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எனக்கு கோபம் வருது அப்படின்னு உணர்ச்சியோட ஒன்றி விடாம, எனக்குள் கோபம் உருவாவதை நான் ஒரு பார்வையாளனா பார்க்கிறேன்னு உங்க உணர்விலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி பழகுவது. இது முதல் படி. ரொம்ப நல்ல விஷயம். இரண்டாவது கருவி என்னன்னா 24 மணி நேர விதி. அது ரொம்ப முக்கியம். வாட்ஸ்அப்லோ அல்லது எக்ஸ் தளத்திலோ யாராவது உங்களை கோபப்படுத்தும் வகையில ஒரு மெசேஜ் அனுப்பினா உடனடியாக பதிலளிக்காதீங்க. உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆமா, உங்க அமிக்டலா அமைதியடைய 24 மணி நேரம் காத்திருங்க. அதன் பிறகு உங்களோட லாஜிக்கல் மூலம் வேலை செய்ய தொடங்கும். அப்போ உங்களுக்கு பதிலளிக்கவே தோணாது. ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். 3வது கருவிதான் மிகவும் சக்தி வாய்ந்தது. வேகஸ் நரம்பு அப்படிங்கிற கேடயம். இந்த நரம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கறத உயிரியல் ரீதியா விளக்குங்களேன். கண்டிப்பா. வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது நமது மூளையின் அடிப்பகுதியிலிருந்து தொடங்கி தொண்டை, இதயம், நுரையீரல் வழியே வயிறு வரை செல்லும் மிக முக்கியமான நீளமான நரம்பு. ஓ, இவ்வளவு நீளமானதா? ஆமா, இதுதான் நமது உடலின் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது உடலை அமைதிப்படுத்தும் அமைப்பை செயல்படுத்துது. இதை எப்படி ஸ்ட்ராங் பண்றது? அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஆழமாக மூச்சு விடுவது அல்லது தியானம் செய்வது மருத்துவ ரீதியாகவே இந்த நரம்பை தூண்டி வலுவாக்குது. இது உங்க இதய துடிப்பை சீராக்கி உடலை அமைதிப்படுத்துது. கேட்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. உங்க வேகஸ் நரம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு தூரம் இந்த உலகத்தின் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் கேடயமா அது மாறும். அருமை. இதை ஒரு ஒட்டுமொத்த சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கப்பல் உதாரணத்தை எடுத்துக்குவோம். சொல்லுங்க. நாம அனைவரும் பூமி எனும் ஒரு பெரிய கப்பல்ல பயணிக்கிறோம். கப்பல்ல ஒரு குற்றவாளி இருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
கோபத்துல கப்பலின் அடியில ஓட்ட போட்டால் என்னாகும்? அவனோடு சேர்ந்து நாமும் அல்லவா முழுங்குவோம்? அதுதான் விஷயம். எனவே சமூக வலைத்தளங்கள்ல கோபத்தை கக்கி கப்பல்ல ஓட்ட போடுவதற்கு பதிலா நாம ஒவ்வொருவரும் ஒரு கலங்கரை விளக்கமா மாறணும். லைட் ஹவுஸ். ஆமா, தியானம் செய்து பாசிட்டிவ் எனர்ஜிய, அதாவது சகாஷ் ஆற்றலை பரப்புவதே நாம செய்யும் ஆகச் சிறந்த சமூக சேவை. மிக ஆழமான உதாரணம். நாம இன்னைக்கு பேசின இந்த குவாண்டம் இயற்பியலும் நரம்பியலும் உளவியலும் வெறும் தத்துவங்கள் கிடையாது. இவை நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கும் அறிவியல் உண்மைகள். உண்மையாவே காலையில டிராஃபிக்ல ஏற்படும் சாதாரண கோபத்துல தொடங்கி எப்படி நமது உணர்வுகள் உலகளாவிய இயந்திரங்களையும் மாற்றுது அப்படிங்கிறது வரை இன்னைக்கு நாம பார்த்த தகவல்கள் உலகத்தை பார்க்கும் நமது பார்வையை முற்றிலுமா மாற்றியிருக்கு. சரி, இந்த ஆழமான அலசல முடிப்பதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சற்று யோசித்து பாருங்க. நமது கூட்ட பயமும் வெறுப்பும் சாதாரண தண்ணீர் படிகங்களையும் உலகெங்கிலும் உள்ள ஆரஞ்சு இயந்திரங்களின் சுற்றுகளையுமே மாற்ற முடியும் அப்படிங்கறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமா பார்த்தோம். நாம இப்போ செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துக்குள்ள வேகமா நுழைஞ்சுகிட்டு இருக்கோம். இணையத்துல நாம தினமும் கொட்டி தீர்க்கும் இதே கோபத்தையும் விருப்பையும் தரவுகளா உட்கொண்டுதான் இந்த AI அமைப்புகள் பயிற்சி பெறுது. ஆமா, அதுதான் டேட்டா. அப்படியானால் அவற்றின் எதிர்காலம் என்னவாகும்? நமது இந்த நெகட்டிவான கூட்டு உணர்வுகள் அந்த ஏஐகளின் மைய நரம்பு மண்டலத்தை அமிக்டாலா ஹைஜாக் செஞ்சு நமது சமூகத்தின் இருண்ட பக்கங்களை மட்டுமே நிஜமாக்குமா? ரொம்ப பயமா இருக்கே. அல்லது இன்றை நாம் விழித்துக்கொண்டு நமது உணர்வுகளை பாசிட்டிவா மாற்றுவதன் மூலம் அந்த புதிய AI அமைப்புகளை இந்த உலகை காக்கும் கலங்கரை விளக்கங்களா நம்மால மாற்ற முடியுமா? இது நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஆஹா, இது உண்மையிலேயே சிந்திக்க தூண்டும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. இயந்திரங்கள் நமது உணர்வுகளை கற்குதுன்னா நாம என்ன உணர்வுகளை அவற்றுக்கு கற்பிக்க போறோம் அப்படிங்கிறது நம் கையில தான் இருக்கு. நிச்சயமா. கோபத்தின் சங்கிலியை உடைத்து அமைதியின் அலைகளை பரப்புவோம். இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய இந்த விரிவான அலசலை நாம நிறைவு செய்வோம். உங்களுக்கான தேடலும் நேர்மறையான எண்ணங்களும் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.